ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த ஜாப் பற்றி தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயும் சரி, அதுக்கப்புறமும் சரி, ஜாப் பற்றி சொல்லுங்கள். எதுக்கு என்கிட்ட அப்படி கேட்டிங்க எனக்கு தெரியல. பட் ஆனால் நம்பிக்கை வச்சு நிறைய பேர் என்கிட்ட ஜாப் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பட் அதுக்கு முன்னாடி என்னென்னா, நான் இட்லி பண்ணிகிட்ருக்கேன். நைட்டு டின்னருக்கு இட்லி பண்ண போகிறேன். ஸோ இது விளாக் தானே. ஸோ அப்படியே அதோட கண்டினியூஷனாக தான் இருக்கும். ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக உட்காந்து இன்டர்வியூ கொடுக்குற மாதிரிலாம் பேச மாட்டேன். ரொம்ப கேஷுவலாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இது மாவு ரெடிமேட் மாவு. இதை வாங்கி தான் இட்லி அவைக்க. ஏன்னா வீட்டில் கிரைண்டர் இருக்குது, ஆனால் மாவு அரைக்கலாம் நேரம் இல்லை. என் ஹஸ்பண்ட் தான் அரைச்சி தருவாங்க. ஆனால் இப்போ நிலா இருக்கால, அதனால கொஞ்சம் வேலைகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வேறு யூடியூப் வேறு பார்க்கனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் கடையில் ரெடிமேட் மாவு வாங்கி அதில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. எப்போவாது ஹோட்டல் சாப்பாட்டுக்கு இது எவ்வளவோ தேவையில்ல. ஓகே, மாவெல்லாம் ஊற்றிட்டேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டீமரில் வச்சுட்டு வரலாம். நல்லா வெந்நீர் கொதிச்சுட்ருக்கு. இட்லி அவிக்கிறதெல்லாமாவா காட்டுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இப்படி தான் இட்லி பண்ணுவேன். குட்டி இட்லி, மினி இட்லி. இதோட லிட் எடுத்துட்டானே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இட்லி வேகட்டும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி குடமிளகாவில் சட்னி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பண்ணுறதுனால நான் வீடியோ எடுக்கல. பட் ஆனால் இது குடமிளகா, தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு, உங்களுக்கு தெரியுமா குடமிளகா சட்னி எல்லாருக்கும். ஸோ அதுதான் இது ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு அடித்து, இதுவும் இட்லியும் தான் நைட்டு டின்னருக்கு. இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 இட்லியும் வச்சுருக்கேன், சின்ன இட்லியும் பெரிய இட்லியும். இந்த பிள்ளைங்களுக்கு சின்ன இட்லி, எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பெரிய இட்லி. குடமிளகா சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் தாளிக்கலை, ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு தாளித்தா பிடிக்காது. அதனால் சும்மா அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். கடுகு கருவேப்பிலை போட்டு நீங்கள் தாளிக்கணுன்னா தாளிச்சுக்கோங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இட்லி ஆவி பறக்க இட்லி ரெடி. அவள் அழுகாப சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு ஜாப்ஸ் இன் மஸ்கட், ஒமானோட கேபிட்டல் மஸ்கட். ஸோ ஜாப்ஸ் இன் மஸ்கட் அப்படின்ட்டு போடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட் வரும். ஜாப் வேக்கன்சி இண்டீட்.com, ஜாப் வேக்கன்சி இண்டீட்.com தான் இது. mercury-gulf.com, பெய்த்.com, eatarabia.com, gulftalent.com, ஓலக்ஸு. இது லோக்கல் வெப்சைட் இல்லை, ஓலக்ஸுங்கிறது. monstergulf.com, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட் வரும். ஸோ அது ஒன்றா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஜாப் வேக்கன்சி இண்டீட்.com இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்காக காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டோர் அசிஸ்டன்ட், கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜர் அப்படின்னு நிறைய போட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஜாப்ஸ் இன் மஸ்கட்டில் சர்ச்சுக்கு போயிட்டு, நான் அக்கௌண்ட்ஸ் தானே, ஸோ நான் அக்கௌண்ட்ஸ்னு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அக்கௌண்ட்ஸ், லொக்கேஷன் எங்கன்னா மஸ்கட். ஃபைண்ட் ஜாப்ஸ், நீங்கள் உங்களுக்கு எந்த லொக்கேஷன் தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் ஜாப்ஸ், டேட் போஸ்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபில்டர் பண்ணி கேட்குறாங்க. இந்த பாருங்கள், கேஷியர் அண்ட் வெயிட்டர், வெயிட்ரஸ், சேல்ஸ், நிறைய இந்த மாதிரி ஜாப் வரும். சேல்ஸ் கோஆர்டினேட்டர், அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட். அல்கராமா ஹைபர் மார்க்கெட்டில் அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட் இருக்காங்களாம். சர்ச் பண்ணி பார்ப்போமா. full time contract basis, number of hire of this role 1, qualification 1 year preferred, minimum 4 to 5 year experience in retail accounts, job full time contract 200 to 300 per month, experience management 1 year preferred. ஸோ இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்ளை நவுன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா சேவ் திஸ் ஜாப்னு கொடுத்துக்கோங்க. என்னென்னாலும் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ் இருக்குது. இதில் உங்கள் இமெயில் அட்ரஸை போட்டிங்கன்னா இந்த indie.comல என்னெல்லாம் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக வருதோ அது எல்லாமே உங்களுக்கு மெயில் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்படி கூட இதுதான் ஒரு வழி. இப்படி நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக் போயிடுறேன். அதே கூகுளில் போங்க. கூகுளில் போயிட்டு ஓலக்ஸ் ஒமான் ஜாப்ஸ் அப்படின்ட்டு போடுங்க. இப்போ OLX.com வந்துடும். OLX உங்களுக்கு தெரியும்ல,
OLX Arabia just once. ஓகே, இங்கே பாருங்கள், இதில் ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குது இந்த மாதிரி. ஸோ ஃபுல் டைம், பார்ட் டைம், அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்டது இருக்குது. இந்தியன் மேல் 16, அதாவது வேலை வேணுங்கிறவங்களும் சரி, வேலை தேடிட்டு இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே இதில் வந்து விளம்பரம் பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்கள், அக்கௌண்டண்ட், இந்த இதில் பாருங்கள், அக்கௌண்டண்ட் 150 ரியால். என்னென்னு பார்க்கலாம். லுக்கிங் ஃபார் லேடி அசிஸ்டன்ட் அக்கௌண்டண்ட் ஃபார் ரெப்யூட்டட் ஃபார்ம். இந்த மாதிரி பேச்சுலர் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. கைஸ், ஜாப் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே லோக்கலில் இருந்துகிட்டே வேலை தருவாங்கள்ல, அது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒன்ஸ் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா, ஒரு டூரிஸ்ட் விசாலேயோ ஒரு விசிட் விசாலேயோ இங்கே வந்துட்டிங்கன்னா இங்கே வேலை தட்டுறது வந்து ஈஸி. நிறைய, அதுவும் முக்கியமாக ஜென்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸி. லேடிஸ்க்கு வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னாலும் பசங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். லேடிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீச்சிங் ஜாபு, அப்புறமா நர்ஸாக இருக்கிறது, டீச்சிங், இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட ஜாப் மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் ஜென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரிலையும் அவங்க ஈஸியாக வேலை கிடைச்சிடும். அதாவது லோ சேலரியிலேருந்து ஹை சேலரி வரைக்கும் ஈஸியாகவே அவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். இது வந்து அரபு கண்ட்ரிங்கிறனால ஃபீமேல் விசா கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சிடும். அது ஒன்று நான் சொல்லணும். அதுக்கப்புறமா வேலை தேடுறதும் வந்து இங்கே வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் சும்மா இங்கே உங்களுக்கு யாரையுமே தெரியலனாலும் கூட நீங்கள் ஜஸ்ட்டு விசிட்டிங்கில் இங்கே வந்துட்டு ஒரு ஹோட்டல் ரூமோ ஏதோ ஒன்று அப்பார்ட்மெண்ட்டோ எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு சும்மா டெய்லி அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வேலை தேடிடலாம். என்னை பொறுத்தளவுக்கு என்னை பொறுத்தளவுக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து முழுக்க போய் என்னை பொறுத்தளவுக்கு வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அது வந்து முழுக்க இண்டிவிஜுவலை அவங்கவுங்க தனிப்பட்டதை பொறுத்து தான். எனக்கு ஒன்று ஈஸியாக இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இங்கே ஒமானில் வந்து இப்போ வந்து கொரோனா சிச்சுவேஷன் சொல்கிறாங்க. பட் ஆனாலும் ஸ்டில் என் கண்ணு முன்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் இழுத்து மூடினதும் இருக்குது, நிறைய கம்பெனி இழுத்து மூடினதும் இருக்குது. அதே நேரத்தில் புதுசாக அங்கங்கே ஆரம்பிக்கிறதையுமே நான் பார்க்க தான் செய்கிறேன். ஒரு லாண்ட்ரி கடையிலேருந்து ஒரு பெரிய ஆஃபீஸ்லேருந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் புதுசாக அங்கங்கே கட்டுறது நிறைய கம்பெனி வந்து இழுத்து மூடுறாங்க. அது கரெக்டு தான், நானே பார்த்துருக்கேன். நிறைய பேர் இங்கே வந்து கேன்சல் பண்ணி போகிறாங்க. அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. நிறைய பேருக்கு ஜாப் போயிருக்கு, அதெல்லாம் ஓகே. ஆனால் அதே நேரத்தில் நிறைய புதுசாக அங்கங்கே புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, புதுசாக கடை எடுக்கிறாங்க, புதுசாக ஆஃபீஸ் எடுக்கிறாங்க. அதுவும் இருக்க தான் செய்யுது. ஸோ முழுக்க வேலை இல்லை, இந்த கொரோனா இந்த சுச்சுவேஷனில் வேலையே கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஜாப் வந்து நிறைய இருக்குது. ஆனால் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாருக்கும் கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து கல்ஃபில் வந்து 12 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, அதாவது நான் இவ்வளோதான் நான் சேலரி வாங்கினா தான் நான் வேலை பார்ப்பேன், நான் இந்த இடத்துல தான் நான் வேலை பார்ப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நமக்கு நம்மளே அந்த மாதிரி ஒரு இது வச்சுருந்தா அப்போ உங்களுக்கு வேலை வந்து அவங்க நினைக்கிற மாதிரி வேலை வந்து கிடைக்கிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். நான் அப்போவும் கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன், கிடைக்கும். பட் ஆனால் அது வெயிட் பண்ணி தான் அது கிடைக்கும். ஆனால் இல்லை, நான் வந்து எதுனாலும் எனக்கு ஓகே, லொக்கேஷன் எங்கே இருந்தாலும் ஓகே, சேலரி எதுனாலும் ஓகே, என் கூட வேலை பார்க்குறவங்க எந்த நேஷ்னாலிட்டியாக இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்ட்டு ஃப்ரீ மைண்டடாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து வேலை வந்து இப்படிங்கிறதுக்குள்ளே கிடச்சிடும். ஸோ நான் வந்து ஆனால் அந்த கேட்டகரியில் தான் இருக்கேன். எனக்கு வந்து நான் வந்து இல்லை நான் இது பண்ண மாட்டேன், இல்லை நான் இப்படி பண்ணணும். இப்போ நான் வந்து ஆக்சுவலி ஹை சேலரி தான் வாங்கியிருந்தேன். ஈவன் இப்போ எனக்கு ஒரு லோ சேலரியில் ஒரு ஜாப் கிடைச்சா கூட நான் பண்ணணும்னா நான் பண்ணுவேன். சே நான் அவ்வளோ வாங்கிட்டு இருந்தேன், நான் எப்படி இவ்வளோ வாங்கிட்டு இருப்பேன் அப்படி அந்த மாதிரி எனக்கு நானே அப்படி வச்சு. ஸோ என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. ஒமான்லேயும் இருக்க தான் செய்யுது, இல்லாமல் இல்லை. பட் ஆனால் சில இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப டைட்டாக ரொம்ப இதாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்தோம்னா ஈஸியாக ஜாப் கிடச்சிடும். இல்லை நான் இப்படி தான் நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், ஜாப் வேணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஜாபை வந்து ஒன்று இது பண்ணி கொடுத்தோன்னா இல்லைம்மா அது வந்து அங்கே அப்படி இல்லைப்பா அப்படி அதில் வந்து அதில் இருக்கிற குறைகளை தான் கண்டுபிடிப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நமக்கு வந்து வேலை வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். லைஃப்னாலே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து சக்ஸஸ் ஆக முடியும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா கடைசி வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கணும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் ஈஸியாக வேலை கிடச்சிடும். இதுதான் என்னோட
லோக்கலில் இருக்கீங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஈஸின்னு நான் சொன்னேன்ல. அது எப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் சிவியை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு ஃபைல் வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கார் இருந்தது அப்படின்னா, ஏன்னா இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு தான் இருக்குது, நமக்கு இங்கே மெட்ரோலாம் கிடையாது. ஸோ பஸ்ஸில் தான் நீங்கள் வந்து எல்லா இடமும் போயாகணும். டாக்ஸி பார்த்தீங்கன்னா ரொம்ப பசங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பூல் டாக்ஸின்னு இருக்குல்ல, அதில் போயிடுவாங்க. ஸோ 500 பைசா அந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டில் அவங்க ஈஸியாக போயிட முடியும். ஆனால் அந்த ப்ரைவேட் டாக்ஸினா அது வந்து ரொம்ப காஸ்ட்லி, 2 ரியால் 3 ரியால் 5 ரியால் அந்த மாதிரி கூட ஆகும். ஸோ லேடிஸ் வந்து பூல் டாக்ஸியில் போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் மெயில் வந்து பார்த்தீங்கன்னா கல்ஃபில் வந்து ஈஸியாக வந்து வேலை தேடிட்டு ஈஸியாக போயிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து இங்கே லோக்கலில் வந்துட்டு கூட நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிங்கன்னா சூப்பராக ஃபோன் கால்ஸ், நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். அதை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்தந்த ஆஃபீஸில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் பார்க்குறச்ச ஈஸியாக அவங்க வந்து ஜாப் கொடுத்துருவாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஈஸி தாங்க எல்லாமே. எல்லாம் முக்கியமாக ஜாபுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அது வந்து சிலர் வந்து அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நினைக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தான் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஈஸின்னு நினச்சிங்கன்னா அது உங்களே ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த இந்தியாவில் இருப்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருப்பாங்க, அங்கே இருந்துட்டு இங்கே ஜாபுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது எப்படி ட்ரை பண்ணுவாங்கன்னா, அந்த ஏஜென்சி வச்சு ட்ரை பண்ணுவாங்க. அது வந்து முழுக்க முழுக்க அது வந்து நான் வந்து அதை வந்து எப்படி சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து பே வந்து அவங்க வந்து பே பண்ணணும். அந்த ஏஜென்சி பார்த்தீங்கன்னா உங்ககிட்டையும் பணத்தை வாங்கிப்பாங்க, அந்த வேலை கொடுக்குற கம்பெனிக்காரங்ககிட்டையும் பணத்தை வாங்கிப்பாங்க. அப்போ அவங்க என்னன்னா நம்ம ரூபா கட்டி கூப்பிட்ருக்கோம், இந்த பையன் என்ன வந்தவொடனே இப்படி பண்ணிட்டு இருக்கான், என்ன இப்படி அப்படிங்கிற அந்த ஒரு இதுலேயே இருக்கும். ஒரு லேடியாகவே இருக்கட்டுமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸ் மேடை வந்து நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சியில் அப்ளை பண்ணி நீங்கள் வேலை வாங்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பயங்கர கோவமாக இருக்கும். நம்ம இவ்வளோ ரூபா கட்டி இந்த பொண்ணை வாங்கியிருக்கோம், ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்கிறாள் அப்படின்னு எரிஞ்சு விழுந்துட்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஈவன் ஆஃபீஸ்லேயும் அப்படி தான். ஏன்னா அவங்க பே பண்ணியிருப்பாங்க, நீங்களும் பே பண்ணியிருப்பீங்க, அவங்களும் பே பண்ணியிருப்பாங்க, 2 பேருமே அந்த ஏஜென்சிக்கு பே பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்குள்ளே வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே இருக்காது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே தான் இருக்கும். ஸோ என்ன கேட்டால் அந்த ஏஜென்சி கிட்ட போய் பே பண்ணி வேலை வாங்குறது தயவு செஞ்சு இதை விட்டுருங்க. நீங்கள் டாக்டருக்கு ட்ரை பண்ணாலும் சரி, நீங்கள் கிளீனிங்க்கு ட்ரை பண்ணாலும் சரி, அந்த ஏஜென்சி கிட்ட போகிறத விட்டுருங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்க, அது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வைங்க. இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக அங்கே இருக்கீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே வாங்க, இங்கே வந்து லோக்கலில் ஜாப் தேடுங்க, ஈஸியாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஏஜென்சிக்கு கொடுக்குற பணத்தை நீங்கள் பேசாமல் ஃப்ளைட் டிக்கெட்டும் ஒரு விசாவும் எடுத்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடலாம். எனக்கு அங்கே யாரையுமே தெரியாத, நான் எப்படி வருவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இங்கே ரொம்ப ஈஸி, ரொம்ப சேஃப். சேஃப்னா சேஃப், அதாவது என்ன கேட்டால் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 சேஃபஸ்ட் கண்ட்ரினா அது வந்து ஒமான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு சேஃப். இங்கே ரொம்ப சீட்டிங், ஃப்ராடு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் சூப்பராக அழகாக நீங்களே இங்கே வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணி அப்படி இப்படின்ட்டு சூப்பராக இது பண்ணலாம். ஜஸ்ட் உங்களுக்கு இன்டர்நெட் ப்ரௌஸ் பண்ண தெரிஞ்சால் போதும், உலகமே உங்கள் கைக்குள்ளே அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். என்னை பொறுத்தளவுக்கு ஜாப் இங்கே கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஆனால் எனக்குலாம் லைசன்ஸே கிடையாது, ஆனால் நான் வேலை பார்க்க தான் செஞ்சேன். ஸோ அது முழுக்க அது இண்டிவிஜுவல் தாங்க. எல்லாருக்குமே எல்லாமே லைஃபோட ஃபார்முலா வந்து எல்லாருக்கும் ஒன்றும் கிடையாது. எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், இவங்களுக்கு வேறு மாதிரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அதனால் என்னால் வந்து இப்படித்தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால தான் நான் வந்து ஜாபை பற்றி உங்ககிட்ட ரொம்ப வந்து பேசவே இல்லை. ஏன்னா நான் பேசுனேன்னா எனக்கானது தான் நான் பேசுவேன், உங்களுக்கானதை நான் கரெக்டாக பேசுவேனான்னு எனக்கு தெரியாது. அப்படி நான் பேசாமல் இருக்கும்போது உங்களுக்கு என் மேலே பயங்கர கோவம், இந்த பொண்ணை இப்படி பேசுவேன், என் கழுத்தை பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு கோவம் வரும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டாப்பிக்கை வச்சு நான் பேசவே இல்லை. இந்த ஏஜென்சியில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்ககிட்ட, அதாவது அவங்களுக்கு வந்து கமிஷன் வேணும் பார்த்தீங்களா, அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்டயே நிறைய உண்மையை மறைச்சிடுவாங்க. கிட்டத்தட்ட இந்த பொண்ணு பார்க்குற கதை தான். இந்த பொண்ணு பார்க்குற இந்த ஏஜென்ட், இந்த புரோக்கர் இருப்பாங்களா, அங்கேயும் போய் உண்மையை சொல்ல மாட்டாங்க, இங்கேயும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. 2 பேரும் எப்படியா சேர்த்து வச்சிடணும், நமக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை 2 இடத்துலையுமே மறைச்சிடுவாங்க. ஸோ ஏஜென்சியை நம்பி போகாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 2வது லோக்கலில் இருக்கீங்கன்னா இங்கே ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு சிவியை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு சும்மா கம்பெனியாக சுற்றுங்க, ரோடாக போங்க, தெருவாக போங்க, ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. உங்களோட ஃபீல்டு எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரியான கம்பெனி நேம் போர்டை சூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போய் சிவியை கொண்டு ரிசப்ஷனில் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வேலை கிடைக்கும். இல்லைன்னா இங்கேனே இருக்கீங்க அப்படின்னா இன்டர்நெட்டை நல்லா ப்ரௌஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மெடிக்கல் ஃபீல்டுனா அதுக்கு சர்ச்சில் போயிட்டு அந்த மெடிக்கல்னு போட்டு அதில் சர்ச் பண்ணுங்கள், அது சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் வரும். அக்கௌண்ட்ஸ்னால் அது சம்மந்தப்பட்ட வேலைகளாக வரும், சிவில் இன்ஜினியர்னால் அது சம்மந்தப்பட்ட வேலைகளாக வரும். ஸோ அது
அதில் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது உள்ளே போய்ட்டு உங்கள் சிவியை வேணால் அப்லோட் பண்ணி வைங்க. அதில் வந்து நிறைய எப்போனாலும் எனி டைம் ஃபோன் கால் வரலாம். ஸோ ரொம்ப ஈஸி. ஏன் ஜாப் பற்றி சொல்லுங்கள் கேட்குறீங்க, எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது முழுக்க ஈஸி, ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். ரெண்டாவது என்னென்னா, ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்னா எல்லாருக்கும் சிவில் இன்ஜினியரிங்லாம் ஃபீமேல் வந்து நம்ம தமிழ்காரங்க பார்க்குறாங்களான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஈஜிப்சியன், லெபனீஸ் அந்த மாதிரி சில அரபு நாட்டில் உள்ள பெண்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் பார்க்குறாங்க, எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். ஆனால் தமிழ் பொண்ணுங்க பார்க்குறாங்களான்னு எனக்கு அதை பற்றி ஷுவராக தெரியாது. ஆனால் நம்ம சவுத் இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நர்ஸு இந்த ஹாஸ்பிட்டல் நர்ஸு அவங்களுக்கு வந்து வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த இதுவுமே இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கு வேலை கிடைக்கும். டீச்சிங் ஜாப் கண்டிப்பாக வேலை கிடைக்கும், அதுலேயும் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் பார்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்து இந்த டேட்டா என்ட்ரி, அக்கௌண்ட்ஸ் அதெல்லாம் வந்து பார்ட் டைமாக நிறைய வேலை கிடைக்குங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை இப்போ வந்து ஒரு மீடியம் சைஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்குவோம், அக்கௌண்ட்ஸுக்கு தனியாக ஒரு ஆளை போடுறாங்கன்னு வைங்க. அந்த 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 மேலோ ஃபீமேலோ அவங்களுக்கு வந்து அவங்க வீசா கொடுக்கணும், அகாமடேஷன் கொடுக்கணும், டிரான்ஸ்போர்ட் கொடுக்கணும், மாதம் சம்பளம் வேறு கொடுக்கணும். அவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். எந்த முதலாளியாக இருந்தாலும், பணம் போடுற எந்த முதலாளியாக இருந்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளோட செலவை வந்து கம்மி பண்ணணும், செலவை கம்மி பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை வந்து கூட்டணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய இது வந்து இல்லீகல் வேலை பார்க்கக்கூடாதுன்னு இருக்குது. ஆனாலும் அவங்க எல்லாருக்குமே என்ன, நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இன்கம் டேக்ஸ்லாம் கட்டவே மாட்டோம். எதுக்கு அப்படின்னா நான் இல்லை கட்டவே மாட்டாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து பணம் வேணும், அது எதுக்கு தெண்டத்துக்கு போய் கொடுப்பானே அப்படின்ட்டு தான் கட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் நிறைய இது இல்லீகலாக தான் இங்கேயும் நடந்துட்டுருக்கு. அதாவது எப்படின்னா, இந்த வேலைக்கு வந்து இவங்க தான் அப்படின்னு கவர்மெண்ட் சொன்னாலும் கூட பார்ட் டைமாக இப்படி வீட்டில் இருந்தும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு டைம் சொல்லுவாங்க, அந்த டைம் போய் அங்கே போய் பண்ணி கொடுத்துட்டு வந்துடணும், இப்படியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ வேலை பற்றி சொல்லுங்கன்னு நீங்கள் ஏன் கேட்குறீங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது முழுக்க ஈஸி, ரொம்ப ஈஸி. ஆனால் அது முழுக்க இண்டிவிஜுவல். எனக்கு ஈஸிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, உங்களுக்கு. ஸோ அதுதான் நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒமான் பொறுத்தளவுக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா மேல் ஆனாலும் சரி ஃபீமேல் ஆனாலும் சரி ஒரு 4 ஸ்கில் கண்டிப்பாக இருக்கணும்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அரபி தெரிஞ்சதுன்னா ரொம்ப அட்வான்டேஜ். அரபி தெரியலனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். அட்லீஸ்ட் ஹிந்தியாவது தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி தெரிஞ்சதுன்னா அட்வான்டேஜ். ஹிந்தி தெரியலையா, சரி ஓகே, அப்போவும் நோ ப்ராப்ளம். ஆனால் கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இல்லைனா இந்த ஊரில் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், பழைக்க முடியாது. கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக 100% ஐஎல்ஸ் எக்ஸாமில் இருக்குமா அது மாதிரி 10 out of 10, 10 out of 9 அப்படி தேவையில்லை. அட்லீஸ்ட் 10 out of 4, 10 out of 5 அந்த லெவலில் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். ஏன்னா இங்கே இருக்கிற ஒமானிஸ்க்கே நிறைய பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது, கொஞ்சம் பேருக்கு தான் இங்கிலீஷ் தெரியும். ஸோ நாமளும் அந்த லெவலுக்கு இங்கிலீஷ் பேசினாலும் அவங்களுக்கு ஓகே தான். ஸோ கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கும். அப்புறமா டிரைவிங் லைசன்ஸ் பசங்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன், ஃபீமேல் ஆகட்டுமே. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஜாப்லாம் ஃபீமேலுக்கு இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற ஒமானி நிறைய பேர் வந்து ஃபீமேல் வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்லாம் பார்க்குறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை மாதிரி அசலூர்காரங்கன்னு சொல்லுவாங்களே, நம்மளை தான் எடுக்கிறாங்க அந்த கேட்டகரிக்கு, அந்த மாதிரி ஜாப் வேகன்சி. ஸோ உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அடிஷ்னல் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் வேலை கேட்கலாம். அப்புறம் இன்டர்வியூ போகும்போது நல்லா ப்ளசண்ட்டாக போங்க, சிரிச்சிட்டே இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ கண்டிப்பாக அப்போவும் உங்களோட அப்பியரன்ஸ் பார்த்து கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உங்கள்கிட்ட டேலண்ட் இல்லைனாலும் உங்களோட அப்பியரன்ஸ் வச்சு வேலை கிடைக்கும். அப்புறமா ரொம்ப வேலைக்கு போகிற இடத்துல நான் அப்படிங்கிறது திமிரு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கொஞ்சம் ரெஸ்பெக்டாக இருக்கணும், கொஞ்சம் கண்ணியமாக, கொஞ்சம் கைண்டாக அப்படிலாம் இருந்தீங்கன்னா ஈஸியாக வேலை கிடைக்கும். அதுக்கு நான் நடிக்க சொல்லலை, அவங்களுக்கே தெரியும், நம்மளை இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கே தெரியும் நம்ம எப்படின்னு. ஸோ அவங்க அதை வச்சு கூட நம்ம மேலே இருக்கிற ஒரு நம்மளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நமக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க. அப்புறம் சேலரின்னு பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியுமே எடுப்புலையே அப்படியே 500, 600, 800ன்னு அள்ளி கொடுத்துட மாட்டாங்க. சின்ன அமௌண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை நான் எடுப்புலையே நான் இவ்வளோ தான் நான் கேட்பேன், இவ்வளோ தான் நான் வாங்குவேன் அப்படின்னா அப்போவும் அந்த இடத்துல வந்து வேலை கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம். அப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஃப்ளெக்சிபிளாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த எம்ப்ளாயருக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்போ ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடச்சிரும். இதை நான் சொல்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பசங்களாகட்டும் பொண்ணாகட்டும் 2 பேருக்குமே தான் சொல்கிறேன். இதே இப்போ நான் சொல்கிறது வந்து ஒமான் மட்டும் இல்லை, கண்டிப்பாக நான் சொல்கிற இது வந்து துபாய்க்கும் பொருந்தும், கத்தார், குவைத், பஹ்ரைன் எல்லா அரபு கண்ட்ரிக்குமே பொருந்தும்னு வைங்களேன். நான் பேசிக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே வந்து ஃபீமேலுக்கு வந்து நிறைய இது வந்து கிடையாது சொல்கிறாங்க. ஆனால் துபாயிலலாம் அப்படி இல்லை, ஃபேமிலி விசாலே கூட அவங்க வேலை பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி விசால வேலை பார்க்க முடியாது, ஆனால் வேலை கிடைக்கும். அதுதான் ஒன்று, வேலை பார்க்கக்கூடாது, பார்க்க முடியாது, இல்லீகல், பட் ஆனால் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட இதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். வீசா இல்லாமலே வேலை பார்க்கலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் பயந்து பார்க்கணும். எப்போனாலும் செக்கிங் வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதே நீங்கள் வீசாவோட பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்க்கலாம். ஆமாப்பா என்கிட்ட வீசா இருக்குப்பா, யாருனாலும் வாங்க செக்கிங், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 தில்லாக வேலை பார்க்கலாம். ஆனால் வீசா இல்லாமலேயும் வேலை கிடைக்கும். நிறைய பேர் இங்கே பார்க்குறாங்க, வேலை கிடைக்கும். ஒமானில் சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி. மஸ்கட்டில் வேறு மாதிரி இருக்கும், புரேனியில் வேறு மாதிரி இருக்கும், சோஹாரில் வேறு மாதிரி இருக்கும், சூரில் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சிட்டிலையும் வேறு மாதிரி இருக்கும் சேலரி. ஏன்னா அங்கே இருக்கிற எக்ஸ்பென்சஸை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ கிடைக்கும். மஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 80 ரியாலேருந்து கூட வாங்கிட்டு இருக்காங்க, 80, 100லேருந்து கூட வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் வந்து அகாமடேஷன், ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி அலவன்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ சேலரின்னு மட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் 80, 100லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து. இப்போ சின்ன பையனாக இருக்கான் அப்படின்னா 80லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 80, 90, 100 அப்படிங்கிற அந்த ரேஞ்சிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அகாமடேஷன் கொடுத்துருவாங்க, 3 வேளை ஃபுட்டு கொடுத்துருவாங்க, தங்குறதுக்கு ரூம் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். ஹை சேலரின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்து வேலை பார்க்குறவங்கன்னு இருக்காங்கல்ல, அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸுக்குன்னு ஒரு சேலரி ரேஞ்ச் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருந்தாலும் நம்ம கண்ட்ரி நம்மகிட்ட இருக்கிற ஒரு பாஸ்போர்ட் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இந்தியன்ஸ்னால் அவங்களுக்கு இவ்வளோ தான் சேலரி, பங்காளினா அவங்களுக்கு இவ்வளோ தான் சேலரி, பாகிஸ்தானினா அவங்களுக்கு இவ்வளோ தான் சேலரி, பிலிப்பினோனா அவங்களுக்கு இவ்வளோ தான் சேலரி, நேபாளினா அவங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு ரேஞ்ச் வச்சுருப்பாங்க. இதே நீங்கள் யூஎஸ் பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சேலரி ரேஞ்சே வேறு, நீங்கள் யூகே பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா அதோட ரேஞ்சே வேறு. ஸோ அந்த மாதிரி ஒரு நீங்கள் என்ன பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சேலரியை வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் வந்து அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கலாம், நான் ஒரு சேலரி வாங்குவேன். ஆனால் அதே சேலரி ஒரு யூகே பாஸ்போர்ட்டோ ஒரு யூரோப்பியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க வாங்க மாட்டாங்க, என்னை விட அவங்க ஹையாக வாங்குவாங்க. ஏன்னா அவங்களோட கரன்சி வேல்யூ. ஸோ அவங்க சேலரி கொடுக்குறச்ச எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நம்மளோட கண்ட்ரி கரன்சியும் ஒமான் கரன்சியும் கன்வெர்ட் பண்ணி எப்படி நம்ம கொடுக்குற இந்த பணம் வந்து அவங்களுக்கு அங்கே லைஃப்பை ரன் பண்ண முடியுமா, அப்படி நம்ம இங்கே தான் இருப்போம், பட் ஆனால் அவங்க அங்கே உள்ளது கனெக்ட் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பெரிய கடியாக இருக்கும், பட் ஆனால் என்ன பண்ணால் அவங்க அப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க இதுக்கு இவ்வளோ தான் சேலரி, இது இப்படி தான் அப்படி கிடையாது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து இருக்குது. ஒரு கம்பெனியில் ஒருத்தவங்க இந்த சேலரி வாங்குவாங்க, ஆனால் அதே வேலையை பார்க்குறவங்க இன்னொரு கம்பெனியில் வேறு மாதிரி சேலரி வாங்குவாங்க. டாக்டர் ஆகட்டும், நர்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும் அப்படி தான். இப்போ இந்தியன் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்க்குறவங்களோட சேலரி வேறு மாதிரி இருக்கும். அதே இந்தியன்ஸ் ஒமானி ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்தாங்கன்னா அதில் அவங்க ஏர்ன் பண்ணுற சேலரி வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. அவங்க இப்படி வாங்குறாங்க, நீங்கள் இப்படி வாங்குறீங்க, அங்கே அவ்வளோ கொடுக்குறாங்க, நீங்கள் இவ்வளோ அப்படின்லாம் நீங்கள் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாதுங்க. லைஃப்பில் கம்பேரிசனுங்கிறது இருக்கவே கூடாது, அதை கம்பேர் பண்ணவே முடியாது. அதையும் நீங்கள் அதுவும் ஒன்று இருக்குது. என்கிட்ட மைண்டில் வேறு என்ன இருக்குது, என்ன ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் வந்து பெட்டர் நம்ம வந்து என்னைக்காவது நான் ஃப்ரீயாக இருக்கிறச்சு நான் வந்து இது போடுறேன், ஆன்லைன் இது லைவ் போடுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும், பட் ஆனால் எதில் தொடங்க எதில் முடிக்க என்னென்னு ஷேர் பண்ணுவேன், என்னென்னு நான் பேசுவேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்னோட சைட் சொல்வேன், பட் ஆனால் என்னோட சைட் நான் சொல்கிறது முழுக்க என்ன வச்சு மட்டும்தான் நான் சொல்ல முடியும். ஸோ இதை பற்றி பேசுறது கரெக்டான ஆளான்னு எனக்கே தெரியல. நான் அந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து என்னோட வியூவில் தான் நான் சொல்வேன். நான் என்ன ஆங்கிளில் பார்க்குறேன், நான் எப்படி திங்க் பண்ணுறேங்கிறது தான் என்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஓவரால் இப்படி அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஓவரால் இருக்கிறது எனக்கு அப்ளை ஆகாது.
ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் தான் என்கிட்ட ரொம்ப இருக்குது. ஒரு விஷயம் வந்து நடக்காது, இது முடியாது அப்படின்ட்டு ஓவரால் ஒன்று சொன்னால் கூட, ஆனால் என்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் உண்டு, அது நடக்கும், எனக்கு அது நடக்கும் அப்படின்னு என் மேலே நான் ஒரு கான்ஃபிடென்ட் வச்சுருப்பேன். ஸோ அதனால வந்து இந்த மாதிரிப்பட்ட சென்சிட்டிவான டாப்பிக்கை வந்து நான் எப்படி பேசுறது, நானே எல்லாருக்குமே என்ன சொல்லுவேன்னா, பாசிட்டிவாக எல்லாருக்குமே நான் என்ன சொல்லுவேன்னா, ஈஸி, வேலை கிடைக்கிறது ஈஸி, உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும். நீங்கள் வீட்டில் இருந்து ட்ரை பண்ணாலும் சரி, வெளியில் போய் ட்ரை பண்ணாலும் சரி, ஈஸியாக கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க. உங்களுக்குன்னு வரும்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இதுதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை விட்டுட்டு இல்லை நான் இப்படி தான், இல்லை நான் அப்படி தான் எதிர்பார்க்குறேன், அப்படி இப்படின்னு நிறைய அப்படி சொன்னீங்கன்னா அப்போ கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். வேலை கிடைக்கிறதுக்கு முக்கியமாக பண்ண வேண்டியது ஒரு 5 விஷயம்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணுங்கள். நிறைய வெப்சைட் இருக்கும், அதில் போய் ஈஸியாக வேலை கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது லோக்கல் வெப்சைட், இங்கே ஒமானில் இருக்கிற உங்களோட நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற லோக்கல் வெப்சைட் இருக்கும்ல, லோக்கல் வெப்சைட், அது கிளாசிஃபைட், அப்புறம் லோக்கல் பை அண்ட் செல் வெப்சைட் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதில் ஜாப் கேட்டகரியில் போய் பாருங்கள். அதில் நிறைய வேகன்சி இருக்கும், அதுலேயும் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மூணாவது நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. உங்களோட லோக்கல் நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. சிலப்போ அது ஃப்ரீயாக இருக்கும், சிலப்போ பே பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆக்ஷனையும் எடுக்கிறதுக்கு பயப்படாதீங்க. தைரியமாக பேப்பரில் விளம்பரம் கொடுங்க. நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு, உங்களோட சிவியை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கிட்டேயோ இல்லை நீங்கள் எந்த ஏரியாவில் வேலை வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கிற கடையாகட்டும், கம்பெனி ஆகட்டும், ஆஃபீஸ் ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், நீங்கள் என்ன ஜாப் கேட்டகரியோ அதுக்கு தகுந்த மாதிரியான இடங்கள்லாம் தேடி போய் உங்களோட சிவியை நேராக ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு போய் ரிசப்ஷனில் கொண்டு போய் கொடுங்க. முடிஞ்சதுன்னா அங்கே இருக்கிற அதோட ஓனரையுமே நான் பார்க்கணும்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாகவே ரிசப்ஷனில் கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஸ்ட்ரைட்டாக அந்த நிமிஷமே நான் பார்க்கணும்ப்பா, எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாகவே கொடுங்க. கண்டிப்பாக கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு போங்க. எனக்கு வேலை கிடைக்கும், நான் வந்து இந்த இங்கே இருக்கிற ஓனரை நான் மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு போங்க. ஸ்ட்ரைட்டாக போய் அவங்கக்கிட்ட போய் சிவி கொடுங்க. அஞ்சாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் உங்கள் லைஃப்பில் வராங்களோ, யாரெல்லாம் எங்கெல்லாம் மீட் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்டலாம் சொல்லி வைங்க. எனக்கு வேலை வேணும் கிடைச்சா சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லி வைங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஏதாவது நியூஸ் வரைச்சா அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 விஷயம் தான். இதை நீங்கள் பண்ணாலே ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ப்ளஸ் இதோட என்னென்னா, உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி, அதாவது பாசிட்டிவாக இருங்க எனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்புறமா கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிடைக்கும்னு கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டோடு இருங்க. ஸோ இவ்வளோதான். இதுதான் ஜாப் கிடைக்கிறதுக்கான சீக்ரெட். ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்ம எங்கேனாலும் ஜாப் வாங்கிடலாம். அப்புறமா ரீலொகேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. வேலைலாம் ஈஸியாக கிடச்சிடும். ஆனால் ரீலொகேட் கிடைச்சதுக்கப்புறமா ஐயையோ கிடைச்சிட்டேன், இங்கேருந்து போகணுமா ஐயையோ அப்படின்ட்டு நினைக்காதீங்க. அப்படி தான் நிறைய பேர் விட்டுறாங்க. ஒரு இடத்துல வேலை கிடைக்கும், கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி வேலையை வாங்குவாங்க. ஆனால் ரீலொகேட் பண்ணுறதுக்கு பயந்துட்டு புது லைஃப்பை, புது இடமை, புது மக்களை எப்படி இதெல்லாம் முடியுமா அப்படின்னு பயந்துட்டு கிடைச்ச வேலையை விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க, ரீலொகேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான், வேறு எதுவுமே இல்லை. ஈஸியாக ஜாப் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ நம்மளாம் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.